கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் தரமற்ற பொருட்களை வைத்து கட்டி வந்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டுமான பணியை நிறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 24 லட்சம் மதிப்பில் பொது கழிப்பிடம் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவங்கி வைத்தார். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ECR பகுதியில் முதல் முறையாக கட்டப்படும் பொது கழிப்பிடம் கட்டிடம் இது. கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி கட்டப்படும் இந்த பொது கழிப்பிடத்தில் பல வசதிகளுடன் அமைய உள்ளது. பொது கழிப்பிடம் கட்டுமான பணியை துவங்கி வைத்த பிறகு அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தரமற்ற செங்கல்களை வைத்து அங்கன்வாடி கட்டிடத்தை கட்டி வருவதை கண்டறிந்தார். அங்கன்வாடி கட்டிடத்தை கட்டி வரும் ஒப்பந்ததாருடன் கேட்டதற்கு அவர் அமைதியாக இருந்ததால் உடனடியாக இந்த பணியை நிறுத்திவிட்டு இங்கு உள்ள பொருட்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி தரமான பொருட்களை இறக்கி என்னுடன் அனுமதி பெற்ற பிறகு பணியை துவங்க வேண்டும் என ஆணையிட்டார். இதுபோல தரமற்ற கட்டிடங்களை கட்டும் ஒப்பந்ததாரர்களுக்கு எந்த பணியையும் கொடுக்கக்கூடாது என கூறினார். உடனடியாக அங்கிருந்து அரசு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அங்கிருந்த தரமற்ற பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர்.